Bismillahirrahmanirrahim. Assalamualaikum. Hi friends, welcome to Ayan's Garden to Kitchen Vlog. சம்மரும் ஸ்டார்ட் ஆகி வெயில் கொளுத்தி எடுக்குது. நம்ம பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் ஒரே ஆட்டம் தாங்க. வீட்டிலேருந்து இல்லை, வெயில்லையும் ஆட்டம். வெயிலில் போய் எவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு வர்ற பசங்களுக்கு ஏதாவது ஒன்று ஜில்லுன்னு கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு நல்ல விதமாக நம்ம கொடுத்தோங்கிற மன திருப்தி நமக்கும் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த ரோஸ் மில்க் ஜெல்லி சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லான ரோஸ் மில்க்கு. இது எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் வாங்க. ஒரு சுடுதண்ணி எடுத்து கொஞ்சமாக ஒரு கப் எடுத்துகிட்டு ஒரு அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுப்போம். அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 கிராம் நம்ம கடல் பாசி, அதாவது அகரகர்னு சொல்கிறத அதையும் எடுத்து அதையும் ஒரு தண்ணி ஊற்றி நல்லா அலசி சுத்தமாக அலசிட்டு நம்ம அதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இந்த ஜவ்வரிசி நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கிறதுனால சீக்கிரமே கொஞ்சம் ஊறிடும். இந்த அகரகரம் அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அகரகரை நல்லா ஊறினாத்தே நம்மளுக்கு சீக்கிரம் அடுப்பில் வச்சு நம்ம கிண்டையில் சீக்கிரமே கரையும். பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் சப்ஜா விதை அதுவும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அது ஊறி நம்ம 2 ஸ்பூன் போட்டோம்னா அது அப்படி 10 நிமிஷத்தில் ஊறி இந்த கிண்ணம் ஃபுல்லாகவே அப்படி வந்துடும். சும்மா கொஞ்சோண்டு போட்டாலே போதும், அவ்வளோ வந்துடும். இங்கே பாருங்கள், நான் தண்ணி கொதிச்சிட்ருக்கையில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அதையும் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்குவோம். இது இப்போ நல்லா நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிறதுனால ரொம்ப வேகிறதுக்கு டைம்லாம் எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும் நம்ம நல்லா ஊறினதுனால. இங்கே பாருங்கள், ஆனால் அப்பப்போ கொஞ்சம் இடையில நம்ம கிண்டி விடணும். கிண்டி விட்டாதான் அடியில் போய் ஒட்டாமல் வேகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து பார்த்தா அந்த ஜவ்வரிசி நல்லா டிரான்ஸ்ஃபராக தெரியும், கண்ணாடி மாட்டோம். அது மாட்டி வந்துருச்சுன்னா வெந்துருச்சு. வெந்ததை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணுங்க. ஏன்னா ஜவ்வரிசியில் எப்போவுமே ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த அப்போ சுடுதண்ணியோடவே நம்ம வச்சிட்டோம்னாக்க அது அப்படியே கட்டியாக ஒட்டிக்கிறோம். அதனால நம்ம 2 ட்ரிப்பு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டோம்னா தான் உதிரியாக நல்லா வரும். இங்கே பாருங்கள், நான் நல்லா அலசி எடுத்துட்டு இதுவும் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம அகரகரை எடுத்து வச்சுருக்கோம்ல, ஊற வச்சாதான் அதையும் எடுத்து நல்லா வேக போட்டுக்குவோம். இந்த அகரகர் சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடுங்க. ஏன்னா ஒரு பக்கம் நான் வச்சுட்டு இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டு இந்த அகரகர் சட்டியை மாற்றிட்டு இந்த இதில் ஒரு பால் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். ஏன்னா அந்த வெறும் பாத்திரத்தில் நம்ம தண்ணி கலக்காத பால் ஊற்றையில் அந்த அடியில் அப்படியே ஒட்டிக்கிறோம், பால் எல்லாம் ஃபுல்லாகவே பிடிச்சிக்கிறோம். அதுக்காக கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம இந்த பாக்கெட் பாலை ஊற்றினோம்னாக்கா இந்த சட்டியில் பிடிக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கும். அதனால தான் அந்த பால் கொதிச்சிட்ருக்கு. இங்கே அகரகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இனிப்புக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ஜீனியும் போடலாம், நாட்டு சர்க்கரையும் போடலாம், எது உங்களுக்கு தேவையோ அதை போட்டுக்கலாம். நான் ஜீனி தான் இப்போ போட்டிருக்கேன். ஜீனி போட்டு கலந்து விட்டு அதுக்கு அந்த இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு இதை நம்ம அப்படியே நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பார்த்துருவோம். ஏன்னா அது பக்கத்தில் பாலும் கொதிச்சிட்ருக்கு. அது பாட்டு கொதிச்சுட்டே இருக்கட்டுங்க. பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஆடையை எடுத்து விட்டு பாலை கொதிக்க விடணும். நான் இப்போ 4 கலர் ரெடி பண்ண போகிறேன். இந்த அகரகரில், அதாவது கடல் பாசியில் நான் 4 கலர் ரெடி பண்ண போகிறேன். 4 கலர் ரெடி பண்ணி அந்த கலர்ஃபுல்லான இருக்கணும்ல, அதுக்காக நான் 4 பங்காக பிரிச்சுட்டேன். தட்டில் ஊற்றி 4 பங்காக பிரித்து வச்சுட்டேங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு நான் டைகர் பிராண்டு இது தாங்க நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். மாம்பழ எசன்ஸு. இது மாம்பழ கலர் ஊற்றிருக்கிறேன். இது அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராபெரி, பிஸ்தா, சாக்லேட் இப்படி 4 கலர் வாங்கி வச்சுருக்கிறேன். இது பிஸ்தா கலரு. இதையும் ஊற்றி எல்லாம் கலந்துக்குவோம். இதெல்லாம் கலந்து நம்மளுக்கு செட் ஆகி வர்றங்களாட்டி நம்ம மேற்கொண்டு என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா நம்ம லைட்டாக தானே ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சம் சீக்கிரமே செட் ஆகிரும். நிறைய நம்ம கொஞ்சம் உயரமாகவும் ஜெல்லி வேணும், நல்லா நிறைய வேணும்னு நம்ம உயரமான பாத்திரத்தில், அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கண்ணாடி போல் லேசாக தானே நம்ம ஜெல்லி ரெடி பண்ணுறோம். அதனால சீக்கிரம் ஒரு 1 மணி நேரம்லாம் கூட ஆகாது, அரை மணி நேரத்தில் செட் ஆகிங்க. பாருங்கள், நான் ஊற்றி இங்கே எல்லாத்துலேயும் ஒன்றா கலந்துக்கிட்டு வரையிலே செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஆடைகளையெல்லாம் எடுத்து விட்டு அந்த அப்படியே ஆடைகளை உள்ளேயே போட்டு நல்லா 1 லிட்டர் பால் நல்லா 3/4 லிட்டராக நல்லா வற்றி வந்துருச்சுங்க. நல்லா வற்றிருச்சு பாருங்களேன், நல்லா வற்றி வந்துருச்சு. இதை எடுத்து அப்படியே நம்ம
ஆற வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். இது வந்து சூடாக இருக்கையில் நம்ம இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்தோம்னாக்க அப்படி ஒரு பால் வந்து திரஞ்சது மாட்டம் வந்துடும். அதனால கொஞ்சம் இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டுறணும். அப்போ ஆற இலையும் அந்த ஆடை வந்து பாலில் படராத அளவுக்கு அப்பப்போ கிண்டி கிண்டி விட்றோம். இங்கே பாருங்கள், நல்லா ஆற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கொண்டுக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா ஜில்லுன்னு வந்துடும். இப்போ வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்துப்போம். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் எவ்வளோ தான் கலந்தாலும் கலர் எடுத்து கொடுக்கவே மாட்டேங்குதுங்க. ஸ்மெல்லு மட்டும் நல்லா ஹெவியாக இருக்க தவிர கலர் வந்து அதுக்கு எடுத்து கொடுக்கவே மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஜனதா ரோஸ் சிரப் அந்த கம்பெனி தான் நான் வாங்கியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் இதுதான் வாங்குவோம். ஆனால் வந்து கலர் மட்டும் எடுக்கவே மாட்டேங்குது. ஸ்மெல்லு நல்லா எடுத்து கொடுக்குது, கலர் எடுக்கவே மாட்டேங்குது. எவ்வளோ தான் நானும் ஊற்றி ஊற்றி பார்க்குறேன், கலரே எடுக்கலை. இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து இது நமக்கு தேவையான அளவு கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை கலந்து விட்டுட்டு சப்ஜா விதையும் ஊற வச்சுருக்கோம், அதையும் இதில் எடுத்து கலந்துப்போம். ஏன்னா நம்ம இந்த சப்ஜா விதை, ஜவ்வரிசி, கடல் பாசி இதெல்லாம் போட்டு கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கையில் உடம்புக்கு அந்த அவ்வளோ ஒரு குளிர்ச்சிங்க. ஏன்னா ஜவ்வரிசியும் உடம்புக்கு குளிர்ச்சி, சப்ஜா விதையும் குளிர்ச்சி, எல்லாமே இந்த வெயிலுக்கு பசங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லதாக இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக மாம்பழ கலரு, பச்சை கலரு, ரெட் கலரு, சாக்லேட் கலருன்னு பார்க்கையில் கலர் கலராக கண்ணை பறிக்குதுங்க. அப்படியே எடுத்து பார்க்கையில் எடுத்து சாப்பிட்றணும் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக அப்படி கலர் கலராக இருந்துச்சு. இந்த இதையும் நம்ம வந்து இந்த ரோஸ் மில்க் சிரப்பெல்லாம் சேர்த்துருக்கோம்ல பாலில், அதிலே கலந்துப்போம். எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே கலந்துக்கரலாங்க. இப்போ வந்து இந்த மாம்பழம் கலர் கலந்துட்டு இப்போ பிஸ்தா கலர் கலக்கிறேன். அதுக்கடுத்து சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, இப்படின்னு எல்லா கலரையும் கலந்து பார்த்தோன்னே அதை கலர்ஃபுல்லாக பார்க்கையில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பசங்களுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அருமையாக இருந்துச்சுங்க. பாருங்கள், எல்லா கலரையுமே கலந்தாச்சு. கலந்து பசங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ ஒரு என்ஜாய்ங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த அடிக்கிற வெயிலுக்கும் இந்த கலர்ஃபுல்லான அந்த ட்ரிங்க்ஸுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இதே போல் உங்கள் பசங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க இந்த சம்மரை வந்து நம்ம பசங்களோட சேர்ந்து அருமையாக நீங்கள் கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அதிகமாக உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து மசாலா பொருட்கள்லாம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் அதாவது பச்சை மல்லித்தூள், குழம்பு மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இப்படின்னு வடகம், ஜவ்வரிசி வடகம், அரிசி வடகம், கூழ் வடகம் அப்படின்னு எல்லாமே நாங்கள் ஆர்டர் பேரில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவோட வந்து அதையும் நாங்கள் இணைக்க முடியலைங்க. ஏன்னா இதுவே லாங் வீடியோ ஆகிடுச்சு, அதனால் நான் அதை இணைக்கலை. எல்லா வீடியோவிலுமே என்னுடைய அது இணைச்சிருக்கேன், பாருங்கள். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்டரின் பேரில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.